ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எடிட்டரோட போஸ்ட்டுங்க. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டரோட டச் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு ப்ரொமோவுமே வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் ஷேர் பண்ணி. ஸோ ப்ரொமோவில் வர மாதிரியே அடிக்கிற அந்த சீனும் வச்சு ப்ரொமோ லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன டவுட் அப்படின்னா 7:30 PM அப்படிங்கிறத போட்டு #promo1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ப்ரொமோன்னு மட்டும் போட்டிருக்கலாம், எதுக்காக ப்ரொமோ1 போட்டிருக்காங்க? ஒருவேளை மற்றும் ஒரு ப்ரொமோ வரும் போல் லோடிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான எடிட்டிங்குமே போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே மற்றும் ஒரு ப்ரொமோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ப்ரிவியூ இல்லைனா நாளைக்கே கூட இன்னொரு ப்ரொமோ வந்து எதிர்பார்க்கலாம். அதனால தான் ப்ரொமோ1 அண்ட் ப்ரொமோ2 அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அப்டேட்டை நம்ம எடிட்டர் சைட்லேருந்து கிடச்சிருக்கும் போல். இது என்னோட கெஸ்ட் தான். ஸோ மேபி இன்னொரு ஒரு ப்ரொமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரோமோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அஜயை வந்து விஜய் அடித்தது ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு கண் குளிர்ந்த மாதிரி இருந்தது. அப்படியே 4 அரை ராகினி விட்டுருந்தா இன்னும் மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும். அது பண்ண மாட்டார். பெண் அடிக்கிறது ஒரு பாவம் இல்லையா? அதனால் இங்கே விழ வேண்டிய வேற அங்கே விழுந்துட்டுருக்கு. எப்பயுமே ராகினிக்கு விழ வேண்டிய அறை வந்து அஜய்க்கு தான் விழுந்துட்டுருக்கு. எப்போ ராகினிக்கே விழப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ், மற்றும் ஒரு ப்ரோமோ என்ன மாதிரி ப்ரோமோ இருக்கும் உங்களுடைய கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம எடிட்டர் ப்ரோ ஒரு நல்ல டச் கொடுப்பாரு. ஸோ ஒரு ப்ரோமோ எடிட்டிங் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி அவரோட டச்சில் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு ப்ரோமோவும் பார்க்க போகிறோம். மேபி நாளைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் ப்ரோமோ1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். எபிசோட்ஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன ஷேர் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.